சனினே, என்ன கல்யாண ஆசை போச்சுடி. இத பாருடி, கல்யாண ஐடியாவே இல்ல சொன்னல, இப்ப மட்டும் இல்லடி, உனக்கு எப்பவுமே அந்த ஐடியா வரக்கூடாது. நீ எவனையும் கல்யாணமா பண்ணிக்க கூடாது. அப்படியே உன்னை எவனாச்சும் ஒருத்த கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவன் செத்தான். ஏய், என்னடி பார்வை, போடி. சார் ப்ளீஸ் சார், கூல் டவுன் சார், எல்லாரும் பார்க்குறாங்க சார். ப்ளீஸ் எல்லாரும் போங்க சார், போங்க சார், ப்ளீஸ் சார் போங்க. லூசு பையன், அவ்வளோ பேர் வந்து போற ரெஸ்டாரண்ட்ல பப்ளிக் பிளேஸ்னு கூட பார்க்காம எப்படி பிஹேவ் பண்ணிருக்கான். அமெரிக்காவில் அவன் என்னதான் படிச்சு கிழிச்சானோ தெரியல. தேவி அவனை சும்மா விட்டுட்டு வந்துடக்கூடாது. அவன் பேசுனதுக்கும் நடந்துகிட்டதுக்கும் அங்கேயே அவனை தூக்கி போட்டு மிதிச்சிட்டு வந்திருக்கணும். ஏய், சும்மா புலம்புறதை நிறுத்திட்டு என்ன சொல்லணுமோ அது தெளிவா புரியும்படி சொல்லு. இனிமே உன்னை சென்னையில எங்கேயாவது பார்த்தேன், அடிச்சே கொன்னுடுவேன், ஓடி போயிடுன்னு சொல்லியிருக்கான். முட்டா பையன், பன்னிக்குட்டி மாதிரி இருந்துகிட்டு அவனுக்கு கல்யாணம் ஒரு கேடா. அவன் சமைக்கிறதெல்லாம் அவனே தின்னுடுவான் போல இருக்கு. அவன் பேசுனது இருக்கட்டும், தேவிமா என்ன பேசினாங்கன்னு கேட்டீங்களா? பூபதி, நம்ம தேவிக்கு அவனை பார்த்தது கொஞ்சம் கூட பிடிக்கலையா. சரியான குண்டன் அவன். அதனால இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லன்னு நாசுக்கா அவ போய் சொல்லியிருக்கா. இது ஒரு தப்பா அப்படின்னு தேவிமா சொன்ன ஸ்டேட்மெண்ட் அவனை கேட்டாதானே அங்க என்ன நடந்தது உண்மை தெரியும். ஏய், ஒழுங்கா சாப்பிடு. தேவி கொஞ்சம் வாய் துடுக்குதான், முன்ன பின்ன பேசுவா. அதுக்காக ரெஸ்டாரண்ட்ல எல்லார் முன்னாடியும் உன்னை பார்த்ததும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையே போயிடுச்சு, என் கண்ணு முன்னாடி நிக்காதன்னு ஒருத்தர் சொல்லுவானா? நான் மட்டும் அவ கூட போயிருந்தேன், அந்த குண்டனுக்கு கல்யாணம் இல்ல கருமாதியே பண்ணிட்டு வந்திருப்பேன். தடிப்பைய, அவன் என்னைக்காவது மாட்டாமலா போயிடுவான். அதான் தப்பிச்சுட்டானே, கிரேட் எஸ்கேப். இனி எங்க மாட்ட போறான்? பெரிய புத்திசாலி இருப்பா போல இருக்க. என்னடா சொல்ற? என்ன இருந்தாலும் அவன் அப்படி பேசிடக்கூடாதுன்னு சொல்றேன். சரி சரி, சாம்பார் ஊத்துங்க. சித்தப்பா, நான் அவனை மீட் பண்ண. சித்தப்பா, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், காதல விழல. விழுதுமா, என்ன விஷயம்? அந்த பன்னிக்குட்டி பார்த்திபனை நான் மீட் பண்ணோம். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? அவனுக்கு கொடுப்பன இல்லைன்னு நினைச்சிட்டு போயிடுவோம். இப்ப என்ன நடந்தது? அண்ணன் போன் பண்ணி மெயில்ல ஒரு பையன் போட்டோ அனுப்பியிருக்கேன், தேவியை போய் பாருன்னு சொன்னாரு. நீ போய் பார்த்த, உனக்கு அந்த பையனை பிடிக்கலன்னு என்கிட்ட சொன்னேன். நான் அதை அப்படியே அண்ணன் கிட்ட சொல்ல போறேன். தட்ஸ் ஆல். யூ சித்தப்பா, முடியாது. நான் அவனை பார்த்தே ஆகணும். அதே ரெஸ்டாரண்ட்ல நான் அவனை மீட் பண்ணணும். நான் யாருன்னு அவனுக்கு நிரூபிச்சே ஆகணும். இல்லனா எல்லாம் எனக்கு தூக்கமே வராது. ஏன் தேவிமா, இனிமேதான் நீ யாரு என்னன்ற விவரம் அவனுக்கு தெரியணுமா? அவனுக்கு இப்பவே தெரிஞ்சிருக்குமே. நீ வாய் மூடிட்டு இருக்க மாட்ட உன்ன. தேமா தேமா தேமா. அப்பா போடா. சித்தப்பா, நான் அவனை சந்திக்கணும். முடியுமா முடியாதா? அமைதி அமைதி அமைதி. நீ கேட்டு என்னைக்கு நான் முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். நீ மறுபடியும் அவனை சந்திக்கணும், அவ்வளவுதானே? நான் ஏற்பாடு பண்றேன். செல்லம், மறுபடியும் எதுக்கு அவனை சந்திக்கணும்னு அடம் பிடிக்கிற? அவனை சந்திச்சு இப்ப என்ன பண்ண போற? மூஞ்சில ஆசிட் ஊத்த போறேன். போன கொடுங்க. என்ன சார், தேவிமா இப்படி சொல்லிட்டு போறாங்க, நீங்களும் அடுத்த சந்திப்புக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டீங்க. உண்மையாலுமே தேவிமா ஆசிட் அடிச்சிட போறாங்க. அவன் மூஞ்சில அவ ஆசிட் ஊத்துறாளோ இல்லையோ, நிச்சயமா ஒரு நாள் உன் மூஞ்சில ஆசிட் ஊத்த போறா. ஜாக்கிரதையா இரு. போய் வேலையை பாருடா. மா, டிஃபன் ரெடியா? எல்லாம் ரெடி.
லஞ்ச் பாக்ஸும் மாத்தி கொண்டு போய் வண்டியில வச்சுட்டா. நீ டிஃபன் சாப்பிட்டா கிளம்ப வேண்டியது. சரிம்மா. ஏன்டி இப்படி படுத்துற? வாய் தான் பேச வராதுன்னு பார்த்தா உனக்கு கண்ணு கூட தெரியலையா? என்ன ஆச்சு? யார்? ஏமா சரவணங்கம்மா, வட்டி தான் கட்டியாச்சே, பின்ன ஏங்க தொந்தரவு பண்றீங்க? என்னது கட்டியாச்சா? இந்த மாசம் வட்டி எங்க? ஏம்மா மாசம் மாசம் வட்டி கேட்டு அலைய முடியாதுமா. 3ஆம் தேதி ஆனா வட்டி வந்துடணும். இல்ல வச்சுக்கோ அப்புறம் எக்கு தப்பாயிடும். ஹலோ, என்ன மிரட்டுறீங்களா? இன்னைக்கு தானே 3ஆம் தேதி. இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் இருக்கு. நாமா ரூல்ஸ் எல்லாம் பேசுற? ஆமா, ரூல்ஸ் தான் பேசுறேன். ரூல்ஸ் படி பார்த்தா நீங்க யார்கிட்ட பணம் கொடுத்தீங்களோ அவங்க கிட்ட போய் கேளுங்க. இன்னொரு தடவை வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணீங்கன்னா நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன். ஏன் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. சொந்த வீடுன்னு போய் சொல்லி பணத்தை வாங்கினது நீங்க. போலீஸுக்கு போனா அவன் தம்பிய ரிவிட் அடிப்பாங்க. இந்த பாருங்க, அவர் வீட்ல இல்லைங்க. அவர் வந்த உடனே பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவாருங்க. பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீடுங்க. தயவுசெய்து சத்தம் போடாதீங்க. தப்பா நினைக்காம வெளியே போயிடுங்க. நீங்க உள்ள போங்க. இது பாருங்க, அம்மாக்கு டென்ஷன் ஆனா பிபி ஆயிடும். நீங்க கிளம்புங்க. அப்பா வந்த உடனே நான் சொல்றேன். எனக்கு கூட தான் சுகர் இருக்கு. உன் தங்கச்சி மாதிரி நாங்க என்ன செய்யல பேச முடியும்? ஏன்னா வளவலன்னு பேசிட்டு இருக்க? இந்த மாசம் வட்டிக்கு ஏதாவது தூக்கிட்டு போலானே. டேய், இது தூக்குறதுக்கு என்ன இருக்கு? 10 பாய் சமோசா வச்சிருக்காங்க. அதை தூக்கிட்டு போய் என்ன நாக்கா வலிக்க முடியும்? ஹலோ, தயவு செஞ்சு போங்க. வட்டி பணம் வரும். ஏம்மா உன் பேச்சே சரியில்லையே. போன முறை ஒரு மாதிரி பேசுன, இப்ப ராங்கா பேசுற. ஏங்க, நாங்க தான் பணம் கொடுத்துறோம் சொல்றோம் இல்லங்க. போங்கங்க. அண்ணா வட்டிக்கே இப்படி அலைய விடுறாங்களே. முதலுக்கு என்ன பண்ணுவாங்க? நம்ம செயல் தான்டா, ஆபரேஷன் தான். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வட்டி பணத்தை கட்டல தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன். டேய் வாங்கடா. ஏன் இருப்பா வா. சாவி இருக்கு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. ஏறி உட்காரு. ஸ்டார்ட் பண்ணு. கிளம்பு கிளம்பு போ. ஐயோ, என்னங்க இது? வண்டி ரூல்ஸ் பேசுறேன் இல்லம்மா. வட்டி பணத்தை கொடுத்து வண்டி எடுத்துக்க. இந்தா லஞ்ச் பேக் அப்படி சாப்பிட்டு தம்பாரு. வாடா. ஏண்டி, அவனுங்க வண்டியை எடுத்துட்டு போறானுங்க. நீ என்னடி பாத்துட்டு பேசாம நிக்கிற? என்னமா பேசுறது? 4 லட்சம் கொடுத்துட்டு அவங்க என்ன சும்மாவா இருப்பாங்க? சரி, தேவையில்லாம நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சரவணா வந்தா அவனை ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க. அவன்கிட்ட சண்டை போடாதீங்க. நான் ஆட்டோல போய்க்கிறேன். வரேன். என்னென்னமோ நடக்குதே. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். தலையெழுத்து. கொஞ்சம் பொறுமை. அமைதியா சொல்லு. நீ சொல்றது எதுவுமே புரியல. புரியுற மாதிரி சொல்லு. எப்படா புரியும் உனக்கு? இந்த வீட்டுல நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. குடும்பத்தை நாசம் பண்ணாம நீ ஓயவே மாட்ட. அம்மா என்னன்னு தெளிவா சொல்லுங்க. நீங்க டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. சின்ன விஷயத்துக்குலாம் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு எதுடா இருக்க. சின்ன விஷயம்? நீ வட்டி கட்டலன்னு அந்த ரவுடி பசங்க வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டு ஊரை கூட்டி கேவலப்படுத்திட்டு போயிருக்காங்க. பாரதியோட வண்டியை எடுத்துட்டு போயிட்டாங்க. அவ வேலைக்கு போய் தான் குடும்பம் நடக்குது. அது பொறுக்கலையா உனக்கு? மகதி, காஃபி கொண்டு வா. என்ன பாக்குற? போய் காஃபி கொண்டு வா. டேய் டேய், உன்னை போய் புள்ளையா பெத்தான் பாரு. உங்க அப்பா சொல்ற மாதிரி தான் நடந்துக்கிற நீயும். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. தலையெழுத்து எனக்கு.
காஃபி கொடுக்கும்போது நியூஸ் பேப்பரும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான்ல. போய் நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வா. என்னது? அரசு ஊழியர்களுக்கு 7% DA உயர்வு. வெரி குட். கடலூர் மாவட்டத்தில் புயல் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடலுக்குள் செல்ல தடை. மாஜி நடிகைக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். ஒன்னும் சரியில்லையே. நான் என்ன நினைக்கிறேன்னா, தேவி உங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டாளா? பண்ணக்கூடியவ தான். எனக்கு தெரியாதா அவளை? 20 வருஷமாக நான் தான் அவளை பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலாக அவளுடைய இந்த அரகண்ட் ஆட்டிடியூடை மாற்றுறதுக்கு தான் இந்த திருமண ஏற்பாடு. அவளும் உங்களை பார்க்க சம்மதித்த உடனே நானும் இது ஒரு நல்ல மாற்றத்துக்கு வழிவகுக்கும்னு நினச்சேன். பட் பேட் லக். அவள் உங்ககிட்ட இவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணுவான்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல தம்பி. ஆக்சுவலாக நீங்கள் கோவப்பட்டு அவளை திட்டிட்டீங்கன்னு தெரியும். கோவப்பட்டு நீங்கள் திட்ட வேண்டியது தேவியே இல்லை, என்னையும் என் ஒய்ஃபையும் தான். அவளை கண்டிப்போட வளர்க்காம செல்லம் கொடுத்து கெடுத்து குட்டிச்சவராக்கினது நானும் என் ஒய்ஃபும் தான். ஆனால் அங்கிள், சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி கேரக்டர் உள்ள பொண்ணை வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் சந்தித்ததே இல்லை. அவளை கண்டிப்பாக வளர்க்கலன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா? அதுக்கு ஏதாவது பிராய்ச்சித்தம் பண்ணணும்னு நினச்சா அவள் விருப்பப்படி அவளுக்கு கல்யாணம் பண்ணாமே விட்டுடுங்க. மீறி பண்ணி வச்சிங்கன்னா உண்மையிலேயே கண்டிப்பாக ஒரு இளைஞனோட வாழ்க்கையை நாசம் பண்ண பாவத்துக்கு நீங்கள் ஆளாயிடுவீங்க. தம்பி, நீங்கள் அதிகமாக எதிர்பார்த்து ஏமாந்த மனநிலைமையில இப்படி பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். தேவி ஆக்சுவலாக பலாப்பழம் மாதிரி. வெளியில் கரடுமுரடாக தெரிவாளே தவிர உள்ளுக்குள்ளே ஷீ இஸ் வெரி ஸ்வீட். ஆக்சுவலாக அவங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு வந்த அன்றைக்கி நைட் கூட அவள் தூங்கவே இல்லை. நான் தப்பு பண்ணிட்டேன்னு எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா அவள் உங்களுக்கு? ஓ, செய்யதெல்லாம் செஞ்சுட்டு ஃபீலிங்ஸ் வேறையா? ஃபீல் பண்ணாமல் இருந்தால் தான் தம்பி தப்பு. நான் என்ன நினைக்கிறேன்னா, மறுபடியும் நீங்கள் 2 பேரும் ஒரு தடவை மீட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர்னு நினைக்கிறேன். அங்கிள், நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? என் மேலே உங்களுக்கு அப்படி என்ன கோபம்? இன்னொரு தடவை அவளுக்கு எதுக்கு நான் சந்திக்கணும்? கட்டி பிடிச்சிட்டு திருப்பி சண்டை போடுறதுக்கா? தம்பி, நீங்கள் பழசையே மனசில் வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி இன்னொரு தடவை நடக்காது, அதுக்கு நான் கேரண்டி. இப்போது நீங்களும் அவளும் சந்தித்து பேசணும்னு நான் ஆசைப்படுறேன்னா இல்லை நான் பிரியப்படுறேன்னா? ரெண்டுமே தேவியோட ஆசை, தேவியோட விருப்பம் தான். அவள் நேராக அவங்கள பார்த்து ஒரு தடவை மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறா. அதான். மன்னிப்பெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அங்கிள். எப்போ தேவி தான் செஞ்சது தப்புன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டாலோ அப்போவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. எதுக்கு மீட் பண்ணி மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டேன்? எனக்கும் சரி அவளுக்கும் சரி அது டெலிகேட்டாக இருக்கும். ஓ, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நிச்சயமாக உங்கள் 2 பேருக்குமே அது ரொம்ப டெலிகேட்டாக தான் இருக்கும். ஆனால் தேவியோட விருப்பத்தையும் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் இல்லையா? நோ சான்ஸ். நான் என் லைஃப்பில் மறுபடியும் அவளை சந்திக்கிறதுக்கு தயாராக இல்லை. வேணும்னா அவள் ஒன்று செய்யட்டும். என் மொபைலுக்கு சாரின்னு ஒரு SMS அனுப்ப சொல்லுங்கள், எனக்கு அது போதும். ஓகே தம்பி, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கப்புறமும் உங்களை நான் வற்புறுத்துறது ரொம்ப அநாகரிகமாக இருக்கும்னு எனக்கு தெரியுது. மறுபடியும் ஒரு தடவை அவள் உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ எம் வெரி சாரி. நான் வரேன் தம்பி. ஓகே அங்கிள். வாங்க சார். நாயுடு சார், அந்த பையன்கிட்ட பேசி பார்த்ததுல அந்த பையன் ரொம்ப தெளிவான பையனாக இருக்கான். அட் த சேம் டைம் ரொம்ப நல்ல பையனாகவும் இருக்காயா? சார், உங்க முன்னால உங்க எதிரில தான் ஒரு பெரிய அப்பா டக்கருங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். எங்க கோவத்துல நீங்க எகிரி அடிச்சு போடுவீங்களோன்னு பார்த்தேன். நீங்க என்னடா புகழ்ந்து பேசுறீங்க? நாங்க 2 பேரும் பேசினதை நீ மறைஞ்சு நின்று ஒட்டு கேட்டியா? அதெல்லாம் ஒண்ணு ஐயோ நாயுடு, தேவிக்கு பார்த்திபன் மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் எல்லாருக்குமே பெட்டர். ஏன் சொல்றேன்னா, 2 பேருமே பயங்கர சண்டை கோழிங்க. இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்னு வச்சுக்க, 2 பேரும் ஒருத்தர் குத்தம் சொல்லிக்கிட்டு சண்டை போடுறதுலயே பாதி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆமா சார். இதை தாண்டி அவனுக்கு ஏதாவது ஸ்பேர் டைம் கிடைச்சதுன்னு வச்சுக்க, கிச்சனுக்குள்ள போயிட்டு ஏதாவது புது ஐட்டம் ட்ரை பண்றேன்ட்டு அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பான். நம்மளை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க. பட் அதே சமயம் வேற எவனையாவது தேவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்னா
அவன் மாப்பிள்ளைன்ற ஹோதால ஆபீஸுக்கு வருவான், ஃபைலை புரட்டுவான், ரெக்கார்ட்ஸை நோண்டுவான், அதுல நம்ம பண்ணி வச்சிருக்கிற தில்லுமுள்ளெல்லாம் கண்டுபிடிப்பான். நமக்கு அது பெரிய சிக்கலாயிடும். ஆமா சார். ஆக்சுவலா பார்த்திமா மாதிரி ஒரு பையன் தான் தேவிக்கு மாப்பிள்ளையா வரணும் டெய்லி நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்குவேன். நம்ம அதிர்ஷ்டம் ஆண்டவனா பார்த்து அண்ணன் மூலமா இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை நமக்கு அனுப்பி வச்சிருக்காரு. சார் நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல சார். நீங்க ஒரு ஸ்கெட்ச் போட்டா அந்த ஆண்டவனே வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது சார். எப்படி சார் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? அண்ணனை ஏமாத்தி நாம ஏமாத்தி சேர்த்து வச்சிருக்கிற கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு ஆப்பு வரும்ன்ற ஒரு நிலைமை வரும்னு வச்சுக்கேன். இந்த மாதிரி ஒரு ஐடியா இல்ல, 1 கோடி ஐடியா என் மூளையில வரும். சார் சாணக்கியனை பத்தி புத்தகத்துல தான் சார் படிச்சிருக்கேன். இப்பதான் சார் நேர்லயே பாக்குறேன். பாத்துட்டல, பொத்திக்கிட்டு வா. எப்படி இந்த தடவை நீ சொல்லாமே பைக்கை நிறுத்திட்டு பாத்தியா? இங்க இருந்து உன் ஆபீஸ் ரொம்ப பக்கம், நீ நடந்து போயிடலாம். போறேன். சரி, ஆமா என்ன ஆச்சு உன் பைக்குக்கு? வழக்கம் போல உன் தங்கச்சி மாலத்தி எடுத்துட்டு போயிட்டாளா? இல்ல, என் தம்பி சரவண வேலைக்காக ஆஸ்திரேலியா போறதுக்காக கடன் வாங்கியிருந்தான். அந்த கடனுக்கு வட்டி கட்டலன்னு கடன் கொடுத்தவன் வீட்டுக்கு வந்து என் வண்டியை எடுத்துட்டு போயிட்டான். இப்ப பணத்துக்கு என்ன பண்ண போற? உன் வண்டி எப்படி மீட்க போற? அதான் தெரியல. ஆபீஸ்ல லோனும் போட முடியாது. இப்பதான் அடமானம் வச்ச மாலத்தியோட தோட மீட்கிறதுக்காக லோன் போட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி போராட்டமாவே வாழ்க்கை போகுது? கவலைப்படாத பாரதி, இதை விட பெரிய பிரச்சனைங்க எத்தனையோ நீ தாண்டி வந்திருக்க. நிச்சயமா இதுவும் கடந்து போகும். ஓகே, இதுவும் கடந்து போகும். என்ன பாக்குற? அடிக்கடி கேட்ட மாதிரி இருக்கா இந்த டைலாக? எப்பவும் ஏதாவது கம்பெனில கதை சொல்ல போய் ஓகே ஆகலங்கிற கவலையோட நான் வரும்போது நீ எனக்கு சொல்வியே, அதே தான் இப்ப நான் உனக்கு சொல்றேன். ஏன் டயலாக் என்கிட்டயே சொல்லி கிண்டல் பண்றியா? கிண்டல்லாம் பண்ணலப்பா. ஒரு விஷயம் சொல்லும் போது கேட்கறவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்காக தான் சொன்னேன். சாரி கதர். சாரியா? சாரி எதுக்கு? ஏன்னா இந்த மாதிரி நிறைய தத்துவம் சொல்லி உன்னை கஷ்டப்படுத்திருக்கேன். பாரதி, நீ என்னை என்னைக்குமே கஷ்டப்படுத்ததில்ல, என்கரேஜ் தான் பண்ணிருக்க. ரெண்டாவது விஷயம், நீ இப்ப ரொம்ப கவலையா இருக்கியே, உன் கவலையை போக்கலாமேங்கிறதுக்காக தான் விளையாட்ட இந்த மாதிரி சொன்னேன். கதர், நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி என் வண்டியை நான் மீட்டுக்கிறேன். நீ மனசை அலட்டிக்காம கிளம்பு. சரி. பாரதி பாரதி பாரதி, அப்படியே இரு, அப்படியே இரு, அப்படியே இரு, அசையாத.